ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை நான் இப்பொழுது முக்கியமான காரணத்திற்காகத்தான் பார்க்க வந்தேன். உன்னுடைய வாழ்வில் நீ அதிகமாக கஷ்டப்பட்டு விட்டாய். அந்த கஷ்டத்திற்கு எல்லாம் காரணம் என்ன என்று உற்று பார்த்தால் எனக்கு நன்றாக தெரிவது உன்னுடைய அலட்சியமான தன்மைகள் மட்டுமே. நான் அடிக்கடி சொல்வேன், உன்னுடைய வாழ்வில் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க நீ மட்டுமே காரணமாவாய் என்று. அதே மாதிரி தான் இப்பொழுதும் நான் உனக்கு சொல்கிறேன். உன்னுடைய வாழ்வில் எல்லா பொழுதும் நீ அலட்சியமாக இருக்கிறாய். அலட்சியத்தை நீ என்று கைவிடுகிறாயோ அன்று உன் வாழ்க்கையில் திருப்தி என்ற ஒன்று கிடைக்கும். ஆனால் நான் எவ்வளவுதான் கூறினாலும் நீ கேட்கப் போவது அல்ல. என்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்புகளை நீ கொடுக்கப் போவதும் அல்ல. நான் உன்னிடம் பலமுறை கூறிவிட்டேன், உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு மேல் பிரச்சனை வந்ததால் நிச்சயமாக அனைத்திற்கும் நீதான் காரணம் என்று. ஆனால் அது எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ளவும் இல்லை. எல்லா பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் அலட்சியத்தையும் நீ விடுவதும் இல்லை. எல்லா நேரத்திலேயும் அலட்சியமாக இருந்துதான் நிறைய பொழுது நிறைய கஷ்டத்தையே நீ அனுபவிக்கிறாய். தயவு செய்து உங்களுடைய வாழ்வில் ஒரு விஷயத்தை மட்டும் தீர்மானமாக சொல்கிறேன். வாழ்வில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்வில் என்னதான் நடந்தாலும் சரி, கொஞ்சம் சுதாரிப்பாக இருங்கள். எந்த நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் அலட்சியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காட்டாதீர்கள். உங்களுடைய வாழ்வில் நான் முழுவதும் இருப்பேன். நீங்கள் வேண்டாம் என்று கோபமாக சொன்னாலும் நான் போட்டு வைத்திருக்கும் அனைத்து திட்டத்தையும் முழுமையாக நடத்தி வைத்துவிட்டுத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நான் புறப்படுவேனே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று பொய் சொல்லிவிட்டு எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு கஷ்டத்தை, அதாவது இருக்கிறேன் என்று சொல்கிறேன் ஆனால் கஷ்டத்தை கொடுக்கிறேன் என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? அதனால் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் போட்டு வைத்திருக்கும் அத்தனை விதமான விஷயங்களையும் செய்யாமல் உன்னை விட்டு ஒரு நாளும் நான் அகல மாட்டேன். நல்லது செய்யவில்லை என்பதற்காக என்னை பிடிக்காமல் போகலாம், ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நல்லது செய்ய போகிறேன். அப்பொழுது எப்படி இருந்தாலும் உன்னை பிடிக்கத்தானே போகிறது. உனக்கு யாராக இருந்தாலும் சரிதான், நீயும் அல்ல மற்றவர்களும் அல்ல, பொதுவாக யாராக இருந்தாலும் நல்லது செய்தால் மட்டுமே பிடிக்கும். அதே போலத்தான் நீயும். நல்லது நான் இப்பொழுது சமீப காலத்தில் உனக்கு எதுவும் செய்யவில்லை, அதனால் என்னை பிடிக்காமல் போனது. இனிமேல் பார், நான் எந்த அளவில் உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் அனைத்து விதமான வேதனைகளுக்கும் முடிவுகளோ வரப்போகிறது. யாரை கண்டாலும் முதலெல்லாம் பயம், ஆனால் இப்பொழுது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் மூலமாக கொஞ்சம் சுதாரிப்பும் வந்துவிட்டது. நான் எதற்கு பயப்பட வேண்டும்? என்ன காரியத்திற்காக பயப்பட வேண்டும்? என்ன விஷயத்திற்காக நான் பயப்பட வேண்டும் என்ற ஒரு தைரியம் வந்துவிட்டது. இந்த தைரியத்திற்காகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஏகப்பட்ட பிரச்சனைகளை, உன்னுடைய கர்ம வினைகளை நான் இப்பொழுது கொடுத்தேன். ஏனென்றால் வயதானதற்கு பிறகு இப்பொழுது நீ அனுபவிக்கும் இந்த கர்ம வினையெல்லாம் கொடுத்தால் உன்னால் தனியாளாக இருந்தோ இல்லை குடும்பமாக இருந்தோ உன்னால் சமாளிக்க முடியாது என்பதற்காக. ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு அனைத்தையும் சமாளித்து வந்துவிட்டாய். இதற்கு மேல் என்ன வேண்டும்? எல்லாமும் சுபமே. காலப்போக்கில் நான் எப்படியெல்லாம் உனக்கு துணையாக இருந்தேன், எதற்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் அற்புதத்தை செய்தேன், எதற்கு உன்னுடைய வாழ்க்கைக்குள் நான் வந்தேன், எல்லாமே உனக்கு புரியும். இதுவரைக்கும் நீ நினைத்தது எல்லாம் வேறு, ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கப் போகும் நடக்கப் போகும் விஷயங்களோ வேறு. எல்லாவற்றிலும் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கும். அதே போலத்தான் கூடிய விரைவாக உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம்
வெகு தூரத்தில் அல்ல, உன் பக்கத்திலேயே வந்துவிட்டது. யோசிக்க சில பேர் எப்பொழுதுமே விடமாட்டார்கள். ஒரு விஷயத்தை நீ செய்ய போகிறாய் என்று வைத்துக்கொள்ளேன். அந்த விஷயத்தை நீ செய்ய வேண்டும் என்று ரொம்ப நாளாக ஆசைப்படுவாய். உன்னுடைய குடும்பத்திடமும் போய் இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன், அந்த விஷயத்தை செய்ய போகிறேன் என்று சொன்னால் கூட யாருமே காதில் வாங்க மாட்டார்கள். ஏனென்றால் சில சமயத்தில் அதை காதில் வாங்காததற்கு காரணமும் என்னவென்றால் நீ முன்னேறி விடுவாய் என்று. குடும்பத்திலேயே தான் சில பேர் இருக்கிறார்களே, உன்னை எந்த இடத்தில் கவுக்கலாம், இந்த இடத்தில் உன்னை வாழ்க்கையில் கஷ்டப்பட வைக்கலாம் என்று. அந்த மாதிரியான நபர்கள் தானே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலைமைக்கு ஆளாக்கினார்கள். உன்னுடைய ஆசை, உன்னுடைய கோரிக்கைக்கெல்லாம் சிறு வயதிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லோரும் ஒத்துழைத்திருந்தால் வாழ்க்கை சிறப்பானதாக இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது நடப்பதும் சரி, அப்பொழுது நடப்பதும் சரி, யாரோ ஒருவனுடைய விஷயத்தினால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உன்னை விட்டு பறிபோனது. ஆனால் இதற்கு மேல் அப்படியெல்லாம் ஒரு விஷயமும் நான் நடக்க விடமாட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு பிடித்ததாகவும் நடக்க வைப்பேன். யோசித்து பார்க்க பார்க்க நிறைய விஷயங்கள் குழப்பத்திலேயே இருக்கிறாய். இனிமேல் வரும் காலத்தில் குழப்பம் என்பது இல்லாமல் சிரிப்பு சத்தங்களும் அற்புதமான விஷயங்களும் இது மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்வேன். நான் யாருக்கும் துரோகம் செய்பவன் அல்ல. எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் செய்பவன் நான். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ எதை எதிர்பார்த்து என்னிடம் வந்தாயோ அந்த விஷயத்தில் வெற்றி அடைவாய். நாளுக்கு நாள் பிரச்சனை வருகிறது. ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா நேரமும் துன்பம் வருகிறது என்று நீ நினைத்தாய். ஆனால் நான் சொல்கிறேன், துன்பத்திற்கு இனிமேல் இடம் கிடையாது. இனி எல்லாமும் உன் வாழ்க்கையில் வசந்த காலங்களே. எதற்கு கவலைப்பட வேண்டும்? என்ன விஷயத்திற்கு கவலைப்பட வேண்டும்? எல்லாமே உன் பக்கத்தில் இருக்கும் பொழுது எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டும் என்று அவசியம் அல்ல. சிரித்து கொண்டே இரு, சிறப்பாக நடக்கும். நீ அழுது கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்குமா, அது நடக்குமா, அப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தால்தான் தப்பு நடக்கும். அதற்கு பதிலாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா விஷயத்திலேயும் தனியாளாக நின்று நான் ஜெயிப்பேன் என்று நினைத்து பார். எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூட இருந்து ஒவ்வொரு கட்டத்திலேயும் உனக்கு இன்பமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய் ஒருவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டான். எப்படி இருந்தாலும் நன்மையே நடக்கும். வாக்கு கொடுத்தது கண்டிப்பாக நடக்கும். எதிலும் வாழ்வில் தோற்றுப்போவது அல்ல. எல்லாம் மாறும். நிச்சயமாக நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.